ஃபஸ்ட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு லைட்டான ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூழ் ஊற்றணுன்றதுனால பச்சரிசி சாதம் தான் பொங்கிட்டு இருக்கேன். அதில் தான் நம்ம வந்து அதுதான் படையல் போடுவோம். சைடில் வந்து நெத்திலி கருவாடை சுடு தண்ணியில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக. அதுவும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சாதமும் ரெடி ஆகிடுச்சு. கருவாட்டு குழம்பு வந்து காராமணி கத்திரிக்காய் எல்லாமே போட்டு வைக்கிறது. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு நம்ம வந்து நார்மலாக வைக்கிறத விட நம்ம கூழ் ஊற்றும்போது நம்ம செய்வோம் இல்லைங்களா, அந்த பொங்க சாதம், கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல் இது நல்லாயிருக்கும். சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசனையாக. சமைக்கும் போதே வந்து பூஜை ரொம்ப ரெடி பண்ணிட்டேன். பூவெல்லாம் போட்டு விளக்கு ஏற்றிட்டு தோரணமெல்லாம் கட்டி ரெடி ஆகிடுச்சு. இலை போட்டு சாமி கும்பிட்டோம். சூப்பராக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டோம். வீட்டில் கூழ் ஊற்றுறதுக்கு ஒரு பானையும் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.